السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்விற்கு, இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தான் விரும்பியவர்களையே என்ன செய்கிறான், தேர்ந்தெடுக்கிறான். அவர்களையே தன்னிடம் நெருங்கி வரக்கூடிய அந்த வழிகளையும் காட்டி கொடுக்கிறான். அப்படிங்கிற மாதிரி மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற மனிதர்கள் யார் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அல்லாஹு எஜ்தபி இலைஹி மை யஷாஉ வ யஹ்தி இலைஹி மை யுனீப். அல்லாஹ் தான் விரும்பியவர்களையே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். வ யஹ்தி இலைஹி மை யுனீப், அவனை நோக்கியவர்களுக்கு தன்னிடம் வரும் வழியையும் அவன் அறிவிக்கின்றான். அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுறான். இந்த வசனத்தின் மூலமாக அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் மனிதனின் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹுக்கு விருப்பமானதையே பேசக்கூடிய, அல்லாஹுக்கு விருப்பமானதையே செய்யக்கூடிய, ஒரு துளி கூட உலக ஆசை இல்லாமல், உலக மோகம் இல்லாமல், தவறான சிந்தனை இல்லாமல், தவறான எண்ணங்கள் இல்லாமல், இவை அனைத்தையும் விட்டு தன் உள்ளத்தை பேணியவர்களைத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், தேர்ந்தெடுக்கிறான். இந்த மாதிரி எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது, தீய செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. அல்லாஹுக்கு விருப்பமானதையே செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு துளி கூட என்ன செய்யக்கூடாது, உலக ஆசையின்றி, உலக மோகமின்றி, தவறான எண்ணம், தவறான சிந்தனைகள், இவைகள் அனைத்தையும் நம்ம செய்யணும், விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நற்குணம் படைத்தவர்களையே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், தன்னுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, வலிமார்களாக அல்லாஹு தாலா ஆக்குகின்றான். அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது சார்ந்த அண்ணலாரின் அமுத மொழி, அழகிய உபதேசங்கள் நமக்கு இவ்வாறு விவரித்து காண்பிக்கப்படுகின்றது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சுனன் இப்னு மாஜா, அதே போன்று தப்ரானி, பைஹகி போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். கீழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யார் ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி அஃலல், மக்களில் சிறந்தவங்க யார் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மஹ்மூமில் கல்பி, மன தூய்மை கொண்டவனும், சதூக்குல் லிசானி, உண்மை பேசும் நாவு கொண்டவனும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் காலு சதூக்குல் லிசானி நாரிஃபுஹு, யா ரசூலல்லாஹ், உண்மை பேசக்கூடிய நாவு கொண்டவனை நாங்கள் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். ஃபமா மஹ்மூமுல் கல்பி, மன தூய்மை கொண்டவன் என்றால் என்ன
அதாவது மஹ்மூமுல் கல்புனா என்ன அப்படிங்கிறத சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹுவத் தகியோ, உள தூய்மை உடையவன், பயபக்தி உடையவன், அந்நகியோ, அதே போன்று பாவமான எண்ணங்கள் இல்லாதவன், லா இஸ்ம ஃபீஹி, அவனுடைய உள்ளத்தில் பாவங்களை விட்டும் தூய்மையாக இருக்கக்கூடிய, லா இஸ்ம ஃபீஹி, உள்ளத்தில் பாவமான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், வலா பகிய, எந்த ஒரு அக்கிரமமான குணங்களும் இல்லாமல், வலா கில்ல, குரோத எண்ணங்களும் கொள்ளாமல், வலா ஹசத, பொறாமை குணம் கொண்டவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய உள்ள தூய்மையான மனிதன்தான் மஹ்மூமுல் கல்பு, மன தூய்மை கொண்டவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் சிறந்து விளங்குவதற்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பாவமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடிய அந்த தன்மைகளும் இருக்கக்கூடாது, குரோதம் என்ற அந்த குணங்களும் இருக்கக்கூடாது, பொறாமை என்ற அந்த தீய நிலைகளும் தீய குணமும் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி, இத்தகைய பாவச் செயல்களை விட்டும், தவறான சிந்தனைகளை விட்டும், தவறான எண்ணங்களை விட்டும் ஒரு மனிதன் தூய்மையாகிவிட்டால் அவன்தான் மக்களில் சிறந்தவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அதை விட்டும் தூய்மையானவர்கள் இறை நேசத்தை பெற்றவர்கள், வலிமார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது. அபுல் ஃபரஜ் இப்னு ஹம்மாம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை, கலாயிதுல் ஜவாஹிர் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் மீது நான் என்ன செஞ்சேன், தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். இவங்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வலிமார்களுடைய விஷயத்தில் நான் தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். அவர்களின் கராமத்துகளை நம்பாமல் இருந்தேன். அவங்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹு தாலா வழங்கியிருந்தான், அதை கூட நான் நம்பாமல் இருந்தேன். ஆனால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், என் தேவையை முடித்து திரும்புகின்ற பொழுது அவர்களின் இடத்தை கடக்க நேரிட்டது. அவனுடைய இடத்தை கடந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தொழுகை நேரமாகவும் இருந்துச்சு. தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டுச்சு. அந்த தொழுகையில் கலந்து கொண்டு அவர்களை சந்திக்கும் எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதாவது அந்த தொழுகையில் கலந்துட்டு அவங்கள சந்திச்சுட்டு வருவோம், கொஞ்சம் பேசிட்டு வருவோம் என்பதாக என்னுடைய எண்ணம் தோணுச்சு. தொழுகை முடிந்து அவர்களை சந்திக்கின்ற பொழுது, அவங்கள போய் நான் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. அதாவது அவர்களின் நெருக்கத்தை பெற எனக்கு வழிவகுத்தது. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் போய் சந்தித்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை, கவனமின்றி ஒல்லுவில்லாமல் தொழுது விட்டீரே என்ற வார்த்தை தான். அப்போ நான் ஒல்லு செய்யாதது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்கிறான். அவங்க அந்த விஷயத்தை அறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொண்டேன். இதுதான் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களின் தன்மை அப்படிங்கிறத உணர்ந்து அந்த எண்ணங்கள் தன்மைகளை நாம் உருவாக்கி கொண்டால் நாமும் இறை நேசத்தை பெறலாம் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய ஒரு சிறப்பம்சமாக நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது. அத்தகைய அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களில் நாமும் ஒருவராக ஆக வல்ல இறைவன் நம்முடைய அமல்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சரியானதாக நேர்வழியின் பிரகாரம் நடக்கப்படக்கூடியதாக ஆக்கி எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற இறை நேசத்தை பெற்ற சிறந்த மனிதர்களாக ஈருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி